Hi guys, welcome back to my channel Live with me in China. ஆக்சுவலாக இன்றைக்கி சூப்பர் அண்ட் சிம்பிள் ஈஸியான டேஸ்டியான ஒரு கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்கிறத விட நாமளே ட்ரை பண்ணலாங்க. அது என்ன கொரியாவில் தான் கிடைக்குமா என்ன? சாதாரண உங்ககிட்ட முட்டைக்கோஸ், கேரட்டு, முட்டை இருந்தால் போதுங்க. நீங்கள் நார்மலாகவே எக்ஸ்ட்ரா ஐட்டம் எதுவுமே ஷேர் பண்ணாமே பண்ணலாம். பட் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லார்கிட்டையும் பெரிய பாராட்டாக வாங்குவீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கேரட்டு துருவிக்கோங்க, கொஞ்சம் கோஸ். ஏன் துருவி எடுக்கிறோன்னா சீக்கிரம் ஈஸியாக குக் ஆகும். அந்த எக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம பெருசாக போட்டோன்னா அது குக் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் சைனாவில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ்லாம் வந்து குக் பண்ணாமே கூட சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 2 எல்லோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாம் வந்துட்டு ஒயிட் மட்டும்தான். ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. உடனே அடுத்து வந்து இது கூடயே நம்ம திருவி வச்சுருக்க கேரட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பெருசாக சீவிருக்கேன். ஏன்னா சீவிர தட்டிலே மேலே பெருசாக இருக்கும், கீழே குட்டியாக இருக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் கோஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒன்றுமே ஆட் பண்ணல, நான் வெறும் சால்ட்டு பெப்பர் போட்டாச்சு. போட்டுட்டு அழகாக தோசைக்கல் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம எப்போயும் ரவுண்ட் ஷேப்பில் போடுவோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பதிலாக ஃபுல்லாக ஊற்றாமல் அந்த ப்ரெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கொயராக பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பட்டர் போட்டு நம்மக்கிட்ட இருக்க ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் வந்து க்ரீன் கலர் சட்னின்னு வைப்பாங்க. அது வந்து புதினாவில் பண்ணுறது. அதுவும் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப வேலை பண்ணி அது இதுன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, நான் டேஸ்டியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த க்ரீன் சட்னியும் மயனோஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே சைனாவில் கிடைக்கிற சாசேஜ் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பர்கருக்காகவே யூஸ் பண்ணுறது. வீட்டில் நம்ம பண்ணும்போது இதை ஆட் பண்ணும்போது இது மீட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு 4 ஸ்லைஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது நான் ஒரு சைடாக மட்டும் ஊற்றிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் இல்லையா. ஸோ கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா தான் இந்த ஷேப்பில் வரும். குக் ஆனதுக்கப்புறம் மடித்து போடுற மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் குக் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அது குக் ஆகட்டும். ஆன அப்புறமா திருப்பி போட்டோன்னே அந்த கண்டிப்பாக அந்த சைடு வெந்ததோட ஹீட் இருக்கும். அது மேலே ஒரே ஒரு லேயர் ஆஃப் சீஸ் வச்சுக்கிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த சீஸும் வைக்கலாம், இல்லை துருவி போடுவோம்ல அதுவும் வச்சுக்கலாம். ஸோ நாம் ஆல்ரெடி பட்டரில் வேக வச்ச இந்த ப்ரெட் இருக்கும் இல்லையா, டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே கொஞ்சமாக கெச்சப் போடுறோம். இன்னொரு ப்ரெட் இருந்தால் அது மேலே மைனஸ் போட்டுக்கலாம். அதில் வந்து தப்பில்லை, ஆனால் நான் மைனஸ் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த சீஸ் மேலேயே நான் வச்ச சாசேஜையும் வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் நான் 4 பீஸ் போட்டேன் இல்லையா, அதனால் ஒரு பீஸை வந்து அந்த சைடும் ஒரு பீஸை இந்த சைடும் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் டபுள் சைடில் அதை கடிக்கும்போது உண்மையாகவே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரெட்டு மேலே எக்கு, சீஸு, அதுக்கு மேலே இந்த சாசேஜ் வச்சுட்டு இதுக்கு மேலே தான் நீங்கள் மைனஸ் ஆட் பண்ணலாம். தேவையில்லை அப்படின்னா என்ன மாதிரி கொஞ்சம் கெச்சப் வச்சுட்டு முடிச்சிடலாம். ரொம்ப கெச்சப் போட்டால் புளிப்பாக இருக்கும். ஸோ வந்து இதையும் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக லைட் டின்னராக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஈவன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் டூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேயர் பார்த்தா 1 by 1 சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.